வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லாஹ். பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அலை வரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று மே மாதம் 31ஆம் நாள் 2015 வருடம். வறுமை போல் இன்றும் வளர்ப்புரை நிகழ்ச்சியில் கிராத் ஓத கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் وَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. صِبْغَةَ اللَّهِ وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ صِبْغَةً وَنَحْنُ لَهُ عَابِدُونَ. قُلْ أَتُحَاجُّونَنَا فِي اللَّهِ وَهُوَ رَبُّنَا وَرَبُّكُمْ وَلَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ وَنَحْنُ لَهُ مُخْلِصُونَ. இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்கள் நபிமொழி கேட்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. உடனே அவர் அங்கிருந்த ஒரு கிணற்றில் இறங்கி அதிலிருந்து தண்ணீரை அள்ளி குடித்தார். பிறகு கிணற்றிலிருந்து அவர் வெளியே வந்தபோது நாய் ஒன்று தாகத்தால் தவித்து நாக்கை தொங்கவிட்டபடி ஈர மண்ணை நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் தம்முடைய மனதிற்குள், எனக்கு ஏற்பட்டதை போன்ற அதே கடுமையான தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொண்டார். உடனே மீண்டும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை தன்னுடைய காலுறையில் நிரப்பிக்கொண்டு அதை வாயால் கவ்விக்கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாய்க்கு புகட்டினார். அல்லாஹ் அவருடைய இந்த நற்செயலை ஏற்று அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை செவியுற்ற நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, கால்நடைகள் மற்ற பிராணிகளுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவி செய்யும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்று கூறினார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் வளமை போல் கவிதை பக்கம். கவிதையை யாத்தவர் கவிஞர் சூளைக்கிளி. தலைப்பு வவ்வால். குரல் அஸ்ரப் சிஹாப்தீன். தொலைபேசிக்குள்ளிருந்து இறங்கி வந்த மனிதன் தான் என்றெல்லாம் என்னோடு கதைத்திருந்தான். வரும் வழியில் மழை என்பதால் குடையை எடுத்து வந்ததாக சொல்லி மடக்கி வைத்துவிட்டு எப்படி என்றான். வீட்டிலே தனியே உட்கார்ந்து இப்படி கிடப்பதில் பிரச்சனை இல்லையோ உங்களுக்கு என்றவன் என் மனைவி பிள்ளைகளை தன் கண்ணால் தேடினான். இல்லை, அவர்கள் அவரவர் அலுவல்களுக்கு போயிருக்கின்றனர். மனைவி தொழிலுக்கு சென்றுள்ளார், பிள்ளைகள் பாடசாலைக்கு. நான் ஓய்வாகிவிட்டேன், இருக்கிறேன் என்றேன். சும்மா தொலைபேசிக்குள்ளால் நான் இங்கு வந்ததை போல் எங்காவது செல்லலாமே என்றான்.
எனக்கு தனிமையில் இங்கு வேலை இருக்கிறது. தனிமை ஒரு கடல், அதில் மூழ்கி நான் என்னை எடுத்து போடுகிறேன் வாழ்க்கையில். இந்த புத்தகங்களை பார், நான் சுவாசித்துக் கொண்டிருப்பவன். பிற்பகலில் எனது குடும்பம் ஒன்று சேரும் வரைக்கும் இந்த மருந்துகளால் என் காயங்கள் ஆற்றுவேன். பிறகும் தனியேதான். அவர்களோடு இருந்தாலும் தனியே இருக்கும் மரம்தான் விளக்கு மரம். இருள் அகற்ற எரியும். தனியே சிரித்து தனியே சிந்தித்து தன்னை முட்ட வரும் வௌவால்களை மடித்துக் கொள்கி. நீயும் ஒரு வௌவாலா? என் தொலைபேசிக்குள்ளால் இறங்கி வந்து என்னிடம் வினாக்கள் வைக்கிறாய். நான் கேட்டபோது அவன் தன் குடையை எடுத்து மீண்டும் விரித்தான். ஆனால் வந்த வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான், வெளியில் பெய்து கொண்டிருக்கும் மழையைப் போல. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்த பக்கத்தில் அல் குர்ஆனில் இருந்து ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் طய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லகும் மினல் அர்த். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்த பொருள்களிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் சிறந்தவற்றை இறை வழியில் செலவு செய்யுங்கள். அவற்றில் மோசமான பொருள்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்ய முற்படாதீர்கள். உண்மையில் அதுபோன்ற மோசமான பொருள்களை உங்களுக்கு எவரேனும் கொடுத்தால் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்களே, அல்லது கண்டும் காணாமல் தானே அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன்னிறைவுள்ளவனும் மாபெரும் புகழுடையோனுமாய் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துகின்றான், மானக்கேடானவற்றை செய்யும்படியும் உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருட்செல்வத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் விசாலமான கொடையாளனும் எல்லாம் அறிந்தவனுமாவான். தான் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவராவார். இவற்றிலிருந்து நல்லறிவுடையோர் தவிர வேறெவரும் சிந்தித்து படிப்பினை பெற மாட்டார்கள். لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் கடந்த வாரம் ஆற்றிய நா காக்க எனும் தலைப்பிலான உரையின் அடுத்த பகுதியை இப்பொழுது கேட்கலாம். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நா காக்க என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாவின் மூலமாக விளையக்கூடிய அடுத்த ஒரு விபரீதம் என்னவென்று சொன்னால் ஆபாசமாக பேசுதல். தனது நாவால் கெட்ட விஷயங்களை பேசுவதை இறைவன் வெறுக்கிறான். பெருமானார் சொன்னார்கள், கெட்ட விஷயங்களை பேசுகின்றவனும் பரப்புகின்றவனும் பாவத்தில் சமமானவர்கள். ஆக ஆபாசமாக பேசுகிறவர்களும் அதனை பரப்புகிறவர்களும் பாவத்தில் சமமானவர்கள். ஆக ஆபாசம். இப்ப அடுத்த கேள்வி, எது ஆபாசம்? இன்னைக்கு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் அடிச்சு சொல்றான், ஆபாசத்தை வரையறை செய்யவே முடியாது, அது வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது, ஆகவே ஆபாசத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்று பேசுகின்றவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படிதான் பேசணும் அவங்க. ஏனென்றா ஆபாசம் தானே, அவங்க வயிற்று பொழப்பே ஆபாசம் தானே. ஆபாசம் எது என்று வரையறை செய்துவிட்டால் அவர்களுக்கு ஏது வயிற்று பொழப்பு? ஆகவே இந்த இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். சாதாரணமான உண்மை, இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்களை பேசுவது ஆபாசம். சாதாரண குழந்தை கூட தெரியும். இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்களை பேசுவது ஆபாசம். மறைவிலே கணவனும் மனைவியும் பேச வேண்டிய விஷயத்தை வெளிப்படையாக 4 பேருக்கு முன்னாலே பேசுவது ஆபாசம்.
மறைவிலே செய்ய வேண்டிய காரியங்களை வெளியிலே செய்வதும் அதை பற்றி பேசுவதும் ஆபாசம். ஆண்கள் மத்தியிலே பேச வேண்டியதை பெண்களும் பேசுவதும், பெண்கள் மத்தியிலே பேச வேண்டிய விஷயத்தை ஆண்கள் மத்தியில் பேசுவதும் ஆபாசம். இப்ப பெருமானார் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வைத்திருந்தான்னு பாருங்க. பெண்கள் சம்பந்தமான கேள்விகளை வருகிற போது பெண்கள் நேரடியாக பெருமானாரிடத்தில் கேட்க மாட்டார்கள். பெருமானாருடைய மனைவி ஆயிஷாவிடத்திலே கேட்டு நீங்க இதுக்கு எங்களுக்கு விளக்கம் வாங்கித்தாங்க என்று மனைவி மூலமாக பெருமானாரிடத்தில் விளக்கம் கேட்டு பெண்களுக்கு வந்து சேரும். இப்போ எவ்வளவு துல்லியமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு செய்தியும் சொல்லி ஆகணும், மார்க்கத்தையும் சொல்லி ஆக வேண்டும். அதே சமயத்தில் அது கெட்ட சூழ்நிலைகளை உருவாக்கிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையின் அடிப்படையில் பெருமானார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஆபாசம் எந்த வடிவிலும் வந்துவிடக்கூடாது. ஆபாசத்தை பார்க்காதே, ஆபாசத்தை கேட்காதே, ஆபாசத்தை பரப்பாதே என்பது நம்முடைய லட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாவினால் செய்யக்கூடிய இன்னொரு விபரீதம் முகஸ்துதி. அளவுக்கு அதிகமாக ஒருவரை புகழுதல். ஒருவரை பற்றி ஒருவர் பெருமானார் முன்னாலே ஒருவர் புகழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் உங்களது சகோதரனுடைய தலையை கொய்து விட்டீர், நான் அவனை அழிச்சிட்டீன்னு அர்த்தம், அவரை அழித்து விட்டீர் என்று சொன்னார். ஆக புகழ் இருக்க இது ஒரு போதை மாதிரி. அந்த போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னா, எந்த காரியத்தை செய்தால் புகழ் வருமோ அதை மட்டும்தான் செய்வான். அது மோசமான காரியமாக இருந்தாலும் சரி. புகழ் வராத காரியங்கள் நல்ல காரியங்களாக இருந்தாலும் அவற்றை செய்ய மாட்டான். சீரதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த சீரதில் என்ன இருக்கு? யார் பாராட்ட போறா? ஒன்றும் யார் மாலை போட போறா? ஒன்றும் கிடையாது. எதுக்கு போய் செய்யணும்? செய்ய வேண்டாம். ஆக புகழ் தரும் காரியங்களில் ஆர்வம், புகழ் தராத காரியங்களில் ஆர்வமின்மை ஏற்பட்டுவிடும். அடுத்தபடியாக இவனை சுற்றி புகழ் பாடுகிற, துதி பாடுகிற ஒரு ஜால்ரா கூட்டம் ஒன்று சேர்ந்துவிடும். உங்களை மாதிரி ஆள் உண்டா? நீங்கள் தான் வாழும் வள்ளல், நீங்கள் தான் வாழும் சீதக்காதி, நீங்கள் தான் பாரி காரி ஓரி எல்லாம் நீங்கள் தான், உங்களை விட்டு ஆளே கிடையாது அந்த உலகத்தில் என்று சொல்லுவான். இவன் ஆணவம் தலைக்கு ஏறி இவன் தவறான காரியங்களை செய்து இந்த ஜால்ரா கூட்டத்தை நம்பியே தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டிருப்பான். இந்த ஜால்ரா கூட்டம் இவனுக்கு உண்மை செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு தடையாக அமைந்துவிடும். இவன் செய்கிற தவறுகளை எல்லாம் மறைத்துவிடும். இவனை பற்றிய செய்தியை பூதாகரமாக ஆக்கி பல மடங்கு பெருக்கி அவனுக்கு செய்திகளை சொல்லும். இறுதியிலே ஏமாந்தி இவன் தோல்வி அடைவான். தான் நடக்கும். ஆக புகழ் என்பது புகழுக்காக மயங்கக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவருடைய செயலை அங்கீகரித்து பாராட்டுவது, ரெகக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன் என்று சொல்வார். ஏன்னா மனிதனுக்கு மனிதன் இயற்கை தானே உற்சாகமூட்ட வேண்டும். ஒருவன் செய்கிற காரியத்தை உற்சாகமூட்ட வேண்டும், பாராட்டி உற்சாகமூட்ட வேண்டும். ஏனென்றால் இல்லாவிட்டால் மனிதன் சோர்ந்து போய்விடுவான். இஸ்லாம் இதை தடை செய்யவில்லை. ஆக இந்த முகஸ்துதிக்கும் இந்த பாராட்டுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. என்றாலும் அதை புரிந்து கொண்டால் இந்த முகஸ்துதியினுடைய தீமைகளை நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். பெருமானார் அவர்கள் இந்த அணுகுமுறையும் கையாண்டிருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இருந்தார். அவரை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது, ஜிப்ராயில் இவருடைய நாவின் மூலமாக பேசுகிறார் என்று பெருமானார் சொன்னார். ஜிப்ராயில் இவருடைய நாவின் மூலமாக பேசுகிறார் என்று அவரை புகழ்ந்தார்கள். ஒரு ஆளை பார்த்து சொன்னார்கள், சோனம் செல்லுகின்ற மனிதனை பார்க்க வேண்டுமா, இவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். பட்டங்கள் கொடுத்தார்கள். இவருடைய பெயர் சைஃபுல்லா, இறைவனுடைய வாள் என்று இவருக்கு பட்டம் கொடுத்தார்கள். அப்ப இவையெல்லாம் எதை காட்டுகிறது? பெருமானார் பாராட்ட வேண்டிய தருணங்களில் பாராட்டவும் தயங்கவில்லை. ஆகவே கவனமாக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆனால் சில அளவுகோல்கள், எச்சரிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எதை பாராட்டணும்? உண்மையை தான் பாராட்டணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு தீயவன் புகழப்படுகிற போது இறைவன் கோபம் அடைகிறான். ஒரு தீயவன் புகழப்படுகிற போது இறைவன் கோபம் அடைகிறான். ஆக அவன்கிட்ட இல்லாத விஷயங்களை எல்லாம் அவன்கிட்ட சொல்றது இல்லையா? கஞ்சனை பார்த்து வள்ளல் என்று சொல்வது, கோழையை பார்த்து வீரன் என்று சொல்வது, இதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக புகழுகிற போது அது இணை வைப்பின் பக்கமாக சென்று விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? நடமாடும் தெய்வன்றான், இதய தெய்வம்ன்றான், என்னெல்லாமோ சொல்றான், கடவுளுக்கு இணையாக கொண்டு விட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து ஒருவர் சொன்னார், நாளை நடப்பதை அறிந்தவரே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாளை நடப்பதை இறைவன் தான் அறிவான், நான் அறிய மாட்டேன் என்று பெருமானார் சொன்னார்கள்.
இன்னொருவர் சொன்னார், நீங்களும் நாடினால் அல்லாஹ்வும் நாடினால் இந்த காரியம் நடக்கும் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, அல்லாஹ் நாடினால் இந்த காரியம் நடக்கும் என்று அங்கேயே பெருமானார் தடுத்து விட்டதை நம்மால் பார்க்கிறோம். நேர்கள் இதுவரை கேட்ட டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் ஆற்றிய உரையின் அடுத்த பகுதியினை நேர்கள் எமது அடுத்த வளர்ப்புரை நிகழ்ச்சியில் கேட்கலாம். لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. அடுத்ததாக இசைமுரசு நாகூர் EM ஹனீஃபாவின் இஸ்லாமிய கீதத்தினை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது, இந்த பாருலகெங்கும் ஜீன் மணம் வீசுது, இந்த பாருலகெங்கும் ஜீன் மணம் வீசுது. பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது, இந்த பாருலகெங்கும் ஜீன் மணம் வீசுது, இந்த பாருலகெங்கும் ஜீன் மணம் வீசுது. பயகம்பர் என்னும் ரோஜா நம் நெஞ்சில் வாழும் ராஜா, பயகம்பர் என்னும் ரோஜா நம் நெஞ்சில் வாழும் ராஜா. பாலைவனத்தில் ஒரு ரோஜா மலர்ந்தது, இந்த பாருலகெங்கும் ஜீன் மணம் வீசுது. இருளை நீக்கிடும் நிலவை போலவே எம்மா நபி பிறந்தார். வானோர் வாழ்த்திட வையகம் போட்டிட வள்ளல் நபி பிறந்தார். வானோர் வாழ்த்திட வையகம் போட்டிட வள்ளல் நபி பிறந்தார். நம் வள்ளல் நபி பிறந்தார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். நபிகள் கோமான் தோன்றினார். உலகம் செழிக்கவே திலகம் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். அன்னை ஆமினார் அப்துல்லா மகனை அழகு மக்கா நகரில் நிறைந்த எழிலாய் நேர்மையின் வடிவாய் நாயகம் பிறந்தார். நிறைந்த எழிலாய் நேர்மையின் வடிவாய் நாயகம் பிறந்தார். நபிகள் நாயகம் பிறந்தார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். நபிகள் கோமான் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். வாணிபம் செய்தார், வளமே கண்டார், வாய்மை நிலை நாட்டினார். இறைவனை இணைந்து ஹீரா குகையில் தினமும் தவம் செய்தார். முறையாய் தினமும் தவம் செய்தார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். புரட்சியர் குலமதில் இறைவனின் சூதாய் கோமான் தோன்றினார். நபிகள் கோமான் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். வானவர் ஜிப்ரீல் இறைமறை தந்தார். வளமாய் நபி ஏற்றார்.
பான்மை தௌஹீத் பயிர் வளர்க்க பாங்காய் பணி செய்தார். நபிகள் பாங்காய் பணி செய்தார். துரசிய குலமதி இறைவனின் தூதாய் கோமான் தோன்றினார். துரசிய குலமதி இறைவனின் தூதாய் கோமான் தோன்றினார். நபிகள் கோமான் தோன்றினார். உலகம் செழிக்கவே அண்ணல் திலகம் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். இறைவன் ஆணையை இதமுடன் ஏற்று இஸ்லாத்தை போதித்தார். படமை நீக்கினார், மதியை ஊற்றினார், மார்க்கம் செழித்தது. இஸ்லாம் மார்க்கம் செழித்தது. குலமதி இறைவனின் தூதாய் கோமான் தோன்றினார். குலமதி இறைவனின் தூதாய் கோமான் தோன்றினார். நபிகள் கோமான் தோன்றினார். உலகம் செழிக்கவே நபிகள் திலகம் தோன்றினார். உலகம் செழிக்கவே. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் සිංහල අන්‍ය ආක්‍රමික අහලම් වරයි நாம் தொடர்ந்து போராடும். අපි ආයුධ අරගෙන ඒගොල්ලෝ එලවනවා. මේ කියන කවුද මේ බලසේනාව අය? இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும். எமது கடந்த வார நிகழ்ச்சியில் 1958 ஆண்டு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற கலவரத்திற்கு முன்னால் இருந்த இலங்கையின் அரசியல் சமூக சூழலை நேர்களுக்கு அறிய தந்தோம். இன்று 1958 ஆண்டின் தமிழர்களுக்கு எதிரான சுதந்திர இலங்கையின் முதல் கலவரம் பற்றிய விடயங்களை நேர்களுக்கு அறிய தரவுள்ளோம். தமிழ் பெடரல் கட்சியின் 5வது மாநாடு 1958 ஆண்டு மே மாதத்தின் கடைசி பகுதியில் வவுனியா நகரத்தில் நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டிற்காக வடக்கு கிழக்கு ஆகிய இலங்கையின் பிரதேசங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் தொண்டர்களை வவுனியா எதிர்பார்த்திருந்தது. மட்டக்களப்பில் இருந்து புகையிரதம் மூலம் வரவுள்ள தமிழ் தொண்டர்களை 500க்கும் மேற்பட்ட சிங்கள கலகக்காரர்கள் புலனர்வை புகையிரத நிலையத்தில் தாக்குவதற்காக அன்று காத்து நின்றனர். மேலும் 1958 ஆண்டு இங்கிலாந்து அரசின் கீழ் இருந்த இலங்கை கடற்படை அல்லது ராயல் சிலோன் நேவி இலங்கை கடற்படையாக அன்று மாறவுள்ள நிலையில் திருகோணமலை கடற்படை முகாமில் சேவை செய்த 1000க்கும் மேலான தமிழ் தொழிலாளர்களின் வேலை இம்மாற்றத்தால் பறிபோகும் அபாயமும் ஏற்பட்டிருந்தது. இந்த 1000 தொழிலாளர்களையும் புலனர்வை பிரதேசத்தில் அன்றைய அரசு குடியமர்த்தவும் முடிவு செய்திருந்தது. இம்முடிவு புலனர்வை வாழ் சில சிங்கள இனவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஊட்டிய நிலையில் புலனர்வை சிங்கள இனவாதிகள் வவுனியா மாநாட்டிற்கு புலனர்வையூடாக செல்லும் தமிழர்களை தாக்க முடிவு செய்தனர். இதன் அடிப்படையில் 1958 ஆண்டு மே மாதம் 22 மட்டக்களப்பில் இருந்து புலனர்வை வந்து சேர்ந்த புகையிரதத்தில் இருந்த தமிழ் பயணிகளை இந்த 500க்கும் மேற்பட்ட சிங்கள காடையர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கி வாள் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் வெட்டியும் பலரை படுகாயப்படுத்தியதுடன் சிலரை கொலையும் செய்தனர். 23ஆம் நாள் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற புகையிரதத்தினை ஏராவூருக்கு அப்பால் 206வது மைல் கல்லில் தடம் புரட்டி அதில் இருந்த தமிழர்களையும் மீண்டும் தாக்கினர். இதில் 2 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அதே நேரம் இந்த காடையர் குழு புலனர்வை புகையிரத நிலையத்தை தாக்கி பெரும் சேதங்களையும் விளைவித்தனர். மே 25ஆம் நாள் ஹிங்குரங்கொடை அரச பண்ணைக்குள் பலாத்காரமாக புகுந்த இந்த சிங்கள இனவாதிகள்
அங்கு பண்ணை தொழிலாளர்களாக இருந்த தமிழ் குடும்பங்களை தாக்கி வீடுகளை சூறையாடி பின்னர் தீ வைத்து அழித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயோதிபர்களையும் கொலை செய்தனர் இந்த சிங்கள இனவாதிகள். மேலும் கரும்பு பண்ணையில் தொழில் புரிந்த தமிழ் தொழிலாளர்களை கொலை செய்ய முயன்ற போது அதில் இருந்து தப்பி கரும்பு வயல்களில் ஒளித்திருந்த 70க்கும் மேற்பட்ட தமிழர்களை வயலில் இருந்து வெளியில் வரவிடாமல் தடுத்த நிலையில் கரும்பு வயலை எரித்து அம்மக்களை உயிரோடு தீக்கிரையாக்கினர். மே மாதம் 25, 26ஆம் திகதி அளவில் இக்கலவரம் நாடளாவிய ரீதியில் பரவியது. பின்னர் தம்புள்ளை, அனுராதபுரம், குருநாகலை, குளியாப்பிட்டி, கொழும்பு, காலி, பானதுரை என நாடு முழுதும் உள்ள தமிழர்கள் பட்ட பகலில் இனவாத காடையர்களால் தாக்கப்பட்டு உடைமைகள், வீடுகள், அவர்களின் வியாபார நிலையங்கள் என்பன சூறையாடப்பட்டு பின்னர் தீக்கிரையாக்கப்பட்டது. நாடு முழுதும் 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இதன் போது கொல்லப்பட்டனர். கொழும்பில் வாகனங்களில் பிரயாணம் செய்த தமிழர்கள் வாகனங்களில் இருந்து இறக்கப்பட்டு மூர்க்கத்தனமாக விரட்டி தாக்கப்பட்டார்கள். இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை பற்றி இங்கு நாம் மேலும் கூற விரும்பவில்லை. ஏனெனில் அது எமது ஆஸ்திரேலிய ஊடக மரபு முறைக்கு ஏற்றதுமல்ல. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சவோ அல்லது தமிழ் சிங்கள உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதும் எமது நோக்கமும் அல்ல. இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை பற்றி இங்கு நாம் மேலும் கூற விரும்பவில்லை. ஏனெனில் அது எமது ஆஸ்திரேலிய ஊடக மரபு முறைக்கு ஏற்றதுமல்ல. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சவோ அல்லது தமிழ் சிங்கள உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதும் எமது நோக்கமும் அல்ல. 1958 மே 22ஆம் நாள் இந்த தமிழர்களுக்கு எதிரான கலவரம் ஆரம்பித்து மே 25, 26 ஆகிய நாட்களில் உச்ச நிலையை அடைந்தாலும் அரசு இதனை நிறுத்த எந்த பாரிய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதே உண்மை. மே மாதம் 30ஆம் நாள் வரை அவசரகால சட்டமோ ஊரடங்கு சட்டமோ அமலுக்கு வரவில்லை. இது அன்றைய அரசு இந்த கலவரத்தை வரவேற்பது போல கலகக்காரர்களுக்கு தோன்றியது. இதனால் சட்டமும் நீதியும் குலைந்து சிங்கள காடையர்கள் சட்டத்தினை தம் கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களின் உடைமைகளையும் உயிரையும் நாடு முழுதும் சூறையாடி வந்தனர். இதன் அடுத்த பகுதியை நேர்கள் எமது அடுத்த வார நிகழ்ச்சியில் கேட்கலாம். لبست ثوب الرجاء والناس قد رقدوا وقمت أشكو إلى مولاي ما أجد. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai.atbc@gmail.com. இனி இன்றைய வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியின் கடைசி பகுதியில் வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒருமுறை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கொன்றில் இருவருக்கிடையே தீர்ப்பு வழங்கினார்கள். அவ்விருவரில் யாருக்கு அத்தீர்ப்பு எதிராக இருந்ததோ அவர் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவன் நல்லவன் என்று கூறிவிட்டு போனார். உடனே அம்மனிதரை திருப்பி அழைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன சொன்னீர் என்று கேட்டுவிட்டு, அல்லாஹ் இயலாமையை விரக்தியை பழிக்கின்றான், எனவே
நீர் விழிப்புணர்வோடு உன் தரப்புக்கான சகல முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஒரு பிரச்சினை கைமீறி சென்று விட்டால் அப்போது எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவன் நல்லவன் என்று சொல்லிக்கொள் என்று கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதாரம் அபூ தாவூத். يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பர்னில் இருந்து முகம்மது முஹ்சின், யூனுஸ் முஹ்சின் ஆகியோர்களுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. الله الذي يهدينا جميعا، الله الذي نعتز